மகாபெரிவாச்சரணம். ராமாயணம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்குமே என்னென்ன ராமாயணம் தெரியும் அப்படின்னா, வால்மீகி எழுதின ராமாயணம் தெரியும், கம்பர் எழுதின ராமாயணம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம வரிசையாக சொல்லிக்கிட்டே போவோம். ஆனால் ஹனுமன் எழுதிய ராமாயணம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஆமாங்க, இது நம்ம எல்லாருக்குமே தெரியாது. இது இன்னைக்கு நம்மளால் பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. அப்படின்னா என்ன காரணம், எப்படி நடந்திருக்கும், எப்போ ஹனுமன் எழுதினார் அப்படி நிறைய கேள்விகள் நம்மளுக்கு வரும் இல்லையா? அந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்கணும்னா இதை ஒரு தடவை நம்ம கேட்டோம்னா நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஆமாங்க, ஹனுமத் ராமாயணம் அப்படிங்கிறது ஹனுமனால் எழுதப்பட்டது. எப்படி எழுதினார் கேட்குறீங்களா? தன்னுடைய நகங்களை வச்சு எழுதினாராம். எப்படின்னா, காட்டில் அந்த ஹிமாலய மலையில் காட்டில் இருக்கும் பொழுது அவர் அப்படியே சதா சர்வகாலமும் அந்த பெருமாளை ராமனை நினைத்து கொண்டே இருப்பார். அப்போ இந்த ராமாயணத்தை எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறோம்? அதாவது ராமன் என்ன பண்ணுறாரு, ராவணனை வென்று விட்டார். அப்போ அந்த வெற்றிக்கு பிறகு ஹனுமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இமயமலைக்கு செல்கிறார். எதுக்கு அப்படின்னா, இந்த சதா சர்வகாலமும் அந்த ராமனை நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மலைகளில் தன்னுடைய நகங்களால் வச்சு இந்த ராமாயணத்தை எழுதுகிறார். அழகான பாடல்களாக அந்த வரிகளாக எழுதி கொண்டிருக்கிறார். இப்போ இந்த சமயத்தில் மகரிஷி வால்மீகி வர்றார். எதுக்கு அப்படின்னா, அவர் ராமாயணம் எழுதியிருக்கார் இல்லையா, அதை ஹனுமன் கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. வரும் பொழுது ஹனுமனுடைய ராமாயணத்தை பார்த்து அவர் மிகவும் என்ன பண்ணுறாரு, மனம் அப்படியே ஒரு நிலை இல்லாமல் தவிக்குது. ஆகா, நம்ம எழுதின ராமாயணத்தை விட இன்னும் அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கார், மனக்கலக்கத்தோடு இருக்கார். அப்போ ஹனுமன் கேட்குறாரு, என்ன ஆச்சு வால்மீகி முனிவரை, இப்படி கவலையோடு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த முனிவர் சொல்கிறாராம், இந்த மாதிரி நானும் எழுதிட்டு வந்திருக்கேன். ஆனால் உங்களோடது ஒப்பிட்டு பார்த்தா என்னோடது ஒன்றுமே இல்லைன்னு இருக்கே. எல்லாரும் என்னோடது படிக்கக்கூட மாட்டாங்களே, உங்களது வாசித்து பார்த்துட்டாங்கண்ணா அப்படின்னு சொன்னவன ஒரே ஒரு நொடி தான். அதை கேட்டு அடுத்த நொடியே ஹனுமன் என்ன பண்ணுறாராம், அப்படியே ஒவ்வொன்றாக எடுத்து எடுத்து அந்த மலையில் எழுதியிருந்தார் இல்லையா, அதையெல்லாம் அவர் சொல்லி சொல்லி எடுத்து எடுத்து கடற்கரை ஓரமாக போகிறாரு. அங்கே போய் அதை துண்டு துண்டாக உடைச்சி அப்படியே அதில் போட்டுறாரு, கடலில் போட்டுறாரு. சரியா, இதுதான் ஆகுது. அப்போ மகரிஷிக்கு ஒரே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நிற்கிறாருங்க. நம்மளுக்கே வார்த்தை வரலங்க. அதை பார்த்து எவ்வளவு திகைப்பாக இருக்கும், அதிர்ச்சியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒருத்தர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு, நம்ம சொன்ன ஒரு நொடியில் அதை தூக்கி போட்டார் அப்படின்னா அது நமக்கு அந்த நினைப்பு நமக்கு வருமான அவருக்கு. ஏன் அப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் இது எழுதணும், இதை உலகம் உள்ள வரைக்கும் தன்னுடைய பேர் நிலைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாரு. ஆனால் ஹனுமன் என்னன்னு சொன்னாராம், நீங்கள் உங்கள் பேர் நிலைக்கணும்னு நினச்சி எழுதுனீங்க, ஆனால் நான் ராமன் நினச்சி எழுதியிருக்கேன், ராமனுக்காக எழுதினேன், அவ்வளோதான். அதை எழுதுகிறப்ப என் மனசில் அந்த ராமநாமம் ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ராமன் நினைக்கிறதுக்காக எழுதினேன், இது ஒன்றுமே கிடையாது, எதுக்கு நீங்கள் இவ்வளோ கவலைப்படுறீங்கன்னு சொன்னாராம். அப்போ அவருக்கு தோணுச்சான், இன்னொரு முறை ஒரு பிறவி எடுத்து இதை நம்ம பாடணும், படிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாராம். அப்போ அப்படித்தான் அவர் ஒரு பிறவி எடுக்கிறாராம். அந்த பிறவியில் தான் அவர் மகாகவி காளிதாசாக வருகிறார். அப்போ மகாகவி காளிதாசர் யார் அப்படின்னா, அந்த வால்மீகி முனிவரனுடைய ஒரு அவதாரம்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அவதாரத்தில் அந்த கடற்கரையில் ஒரே ஒரு துண்டு, அந்த பாறையின் ஒரு துண்டு மட்டும் அப்படியே மிதந்துக்கிட்டே வருதாங்க. அதை என்ன பண்ணுறாரு, அதை எடுத்து பொது இடத்துல வைக்கிறாரு. பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தொங்க விடுறாராம். அப்போ சொல்கிறாரு, அப்போ அவருக்கு தோணுது, அந்த ஞாபகமும் வருது, ஆகா இது ஹனுமன் ராமாயணம் ஆச்சே, இது ஹனுமனே எழுதுனதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தது நம்ம எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் நினைச்சார். அப்படிப்பட்டது தான் ஹனுமந்தனுடைய ராமாயணம். மகாபெரிவாச்சரணம்.